வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்பொழுது ஒரு சின்ன எபிசோடு கொடுக்கணும். அதுக்காக இப்போ உட்கார்ந்திருந்த நிலையிலேயே அது கிடைத்தது. அதனால் அதை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் இப்போ அதை சொல்கிறேன். சிறுநீரகத்தில் கல் வந்துச்சு. நிறைய பேருக்கு சிறுநீரக கல், சிறுநீரக அடைப்பு, சிறுநீரகத்தில் கிட்னியில் சுத்தம் இல்லாமல் அதிகமான அளவுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் இப்போ வாங்குகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேஷண்ட்டு கொடுத்து பார்த்தோம். அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சு. அதனால் அதை இப்போ உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளநீ எடுத்துகிட்டு வந்து சீவிட்டு மேலே அதை எடுத்துடணும். அதில் வந்து ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் உள்ளே ஊற்றணும். அப்புறம் தேன் கொஞ்சம் ஊற்றணும். இப்படி எலுமிச்சம்பழம் ஜூஸ், எலுமிச்சம்பழம் ஆஃப் எலுமிச்சம்பழம் அந்த ஜூஸை பிழிஞ்சு வச்சிடணும். எல்லாம் கலக்கிடணும். இளநீர், தேன், எலுமிச்சம்பழம் ஜூஸ், இந்த 3 ஆலிவ் ஆயில் அதில் மிக்ஸ்டு இருக்கணும். கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நாங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்து பார்த்தோம். கொடுக்கும் பொழுது என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வலி ரிமூவ் ஆச்சு. அதில் மூத்திரத்தில் கல் உடைஞ்சி போகிறத அந்த பையன் பார்த்துருக்குறான். அதனால் அதுக்கு போன பிறகு பார்த்தா, ஒரு 2 தடவை யூரின் போன பிறகு பார்த்தா அவனுக்கு அந்த வலி இல்லை, வலி இல்லாமல் இருக்குது. ஸ்டோன் கிளியரன்ஸ் ஆகிருக்கு. அதனால் இதை இப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். யாராச்சும் யூரினில் ப்ராப்ளம், ஏன்னா இப்போ வெயில் காலம், நிறையா நீர் சுண்டக்கூடிய நேரம், அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறையலாம். அதனால் சில நேரங்களில் கிட்னியில் ப்ராப்ளம் வரலாம். இப்போ அதுக்கு சேஃப்டியாக ஒரு இளநீர் எடுத்து அந்த இளநீரை மேலே டாப்பை கழட்டிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் 2 ஸ்பூனு ஆலிவ் ஆயிலையும் கொஞ்சம் தேனும் ஒரு அரை எலுமிச்சம்பழம் விட்டு நல்லா ஒரு ஸ்ட்ரா மாதிரி விட்டு கலக்கி ஒரு 1 மணி நேரம் கழித்து அதை அப்படியே குடிச்சிருங்க. அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த நன்மையை நீங்கள் பெறணும்னு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.